அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்தைக்கு பார்த்தது பிராணாயாமம்னா என்னங்கிறத பத்தி பார்த்தோம். பிராணன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கிறது. அபானன் அப்படிங்கிறது நம்மளிருந்து வெளியில போறது. அப்படி வெளியில போற காத்த வெளியில போக விடாம தடுத்து, உள்ள இருக்கக்கூடிய பிராணனோடயே சேர்த்து, அது மேல நேரா கொண்டு போகும்போது, அது பிரம்மரந்திரத்த போய் அ அடையும். அப்போ வெளியில இருக்கக்கூடிய சுவாசம் குறைய குறைய தான் உங்களுக்கு அந்த கதியினுடைய நீளம் அதிகமாகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா காத்து அத எடுத்து அது நீளமாக்கும். அப்படி செய்யறதுக்கு பேர் தான் பிராணாயாமம். ஆனா உலகத்துல இப்போ நடப்புல அப்படி ஒரு பிராணாயாமத்த யாரும் பண்றதில்ல. ஒரு நாசியினுடைய துவாரத்த அடைச்சுக்கிட்டு இன்னொரு வழியா அந்த காத்த விடுறதும், இப்படிதான் அவங்க பண்றாங்க. இதனால நம்மளுடைய தேகத்துக்கு, இந்த உடம்புக்கு வியாதி தான் உண்டாகுமே தவிர, நமக்கு அந்த மேல்கதி கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் அதில இல்ல. ஏன்னா பிரம்மரந்திரத்த அதனால தட்டி திறக்க முடியாது அப்படின்னு சாமி சொல்றாரு. ஏன்னா சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுல ஒண்ணு சுவாசம் மூலமா ஆ இருக்கக்கூடிய அந்த உடம்பு பிரச்சனை. சரிங்க. இப்போ கரெக்ட்டா வருதுங்களாங்கய்யா? ஓகேங்க. அப்போ அந்த வாயு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வியாதியும் அது சரி பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாம, ஆ நமக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பு, வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் வியாதிகள், அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. அதனால தான் சதா பிராணாயாமிக்கு வியாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். அப்போ அந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நாம சதா மேலும் கீழும் நடத்தி, நம்மளுடைய கதிய சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக கதியா நம்ம மாத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரம்மரந்திரம் அங்க திறக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்படிதான் நம்ம ஞானம் அடைய முடியும். அங்க இருக்கிற அக்னி நேத்திரத்துல நம்மளுடைய குணாதிசயங்களை எரிக்கும் பொழுது தான் நமக்கு ஞானம் உண்டாகுது. மற்ற எந்த விதத்திலும் ஞானம் உண்டாகிறது இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அத தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களினுடைய விஷயங்கள் தான் அது. 5வது அத்தியாயத்துல. இந்த 4ஆம் அத்தியாயத்திலே சாமி என்ன சொன்னார்ன்னா, நமக்குள்ளார ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் நம்மள படைக்கிறதும், காக்கிறதும், அழிக்கிறதுமான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உலகத்துல பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாங்க. அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே இணைந்து தான் ஒரு சிருஷ்டிய உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய விவரம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சீடன் சாமி கிட்ட கேட்குறாரு. அப்போ சாமி கேட்குறாரு, என்னென்ன பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச அந்த பஞ்சபூதங்கள் தான் அத அவர் சொல்றாரு. அப்போ சாமி சொல்றாரு, அப்போ இது அத்தனையுமே ஒண்ணா சேர்ந்து ஒரு சிருஷ்டிய உண்டாக்குது அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டியில அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்ல எந்த சிருஷ்டியும் உண்டாகிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பஞ்சபூதங்கள் இன்னின்னவைன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அவங்கவங்களுக்கு அனுபவத்துக்கு என்ன தெரிஞ்சதோ அத அவங்க புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு இது அத்தனை பொருள்களையும் சேர்த்து வச்சு நம்ம சிருஷ்டி செய்யவும் முடியாது அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அதாவது எப்படின்னா, அசரம் அப்படின்னு சொல்றது ஈஸ்வரன். அது சலனம் இல்லாத ஒரு தன்மை. சரம் அப்படின்னா அழிவுள்ளது. அசரம் அப்படின்னா அழிவில்லாதது. அப்படி அழிவில்லாத ஒரு பகுதியிலிருந்து, ஒரு நிலையிலிருந்து அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா, சலனத்தின் மூலம் ஆகாசத்தை உண்டு பண்றாரு. அந்த ஆகாசத்திலிருந்து வாயுவை உற்பத்தி பண்றாரு. அந்த வாயுவிலிருந்து அக்னியை உற்பத்தி பண்றாரு. அக்னியிலிருந்து ஜலத்தை உற்பத்தி பண்றாரு. ஜலத்திலிருந்து மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி, அதையும் உற்பத்தி பண்றாரு. இப்படிதான் வேத சாஸ்திராதிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பிருத்திவிங்கிறது நிலமாவும், அப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜலம் அப்படிங்கிறது நீர்த்தன்மை கொண்டதாகவும் இருக்குது. ஒருவேளை அந்த ஜலத்திலிருந்து தான் பூமி உற்பத்தியாச்சு, மண் உற்பத்தியாச்சு அப்படின்னு சொன்னா, நாம உலகத்துல பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த ஜலம்ங்கிறது பூமிக்கு மேல தான் இருக்குது. அது பூமிய உற்பத்தி பண்ண மாரி தெரியல. பூமி தான் ஜலத்த உற்பத்தி பண்ண மாரி இருக்குது. ஏன்னா, பூமிக்கு அடியில ஒரு போர் போட்டா கூட அங்க தண்ணி கிடைக்குது. மேல சமுத்திரம்ங்கிற பேர்ல மேல ஃபுல்லா அதுதான் பள்ளமான இடங்கள் எல்லாத்தையும் அதுதான் நிறைச்சு வச்சிருக்குது. அப்போ கவனிச்சு பார்த்தா, அந்த ஜலத்திலிருந்து பூமி உற்பத்தி ஆன மாரி தெரியல. ஆனா வேதத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஜலம் தான் அந்த மண்ண உற்பத்தி பண்ணியிருக்குதுன்னு. அப்ப நாம நினைக்கக்கூடிய ஜலமும், அவங்க சொன்ன ஜலமும் ஒண்ணாங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும்.
நாம நினைக்கக்கூடிய பூமியும், அவங்க சொன்ன பூமியும் ஒண்ணுதானாங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. ஏன்னா, அந்த ஜலம் நிக்கணும்னா அடிஸ்தானம் வேணும். அது பூமிங்கிற அடிஸ்தானம் வேணும். அப்போ முதல்ல அந்த ஜலம்ங்கிறது அந்த அடிஸ்தானத்த உருவாக்கல. அந்த அடிஸ்தானத்துல அது நிலையா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, பஞ்சபூதங்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிருஷ்டிய உண்டு பண்ணுது அப்படிங்கிற ஒரு கொள்கைய இங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதத்தோட, நெருப்புன்னு ஒரு பூதத்த நம்மளால சேர்க்க முடியுமான்னா, 2 சேர்றதில்ல. ஏன்னா, அது 2னுடைய சுவாபம் வேற. இப்ப நீரையும் இந்த நெருப்பையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா, அது அணைஞ்சு போயிரும். அது 2 சேரவே சேராது. காத்தோட எதையும் சேர்க்க முடியாது. ஆகாசத்தோடயும் எதையும் சேர்க்க முடியாது. இப்படி அத்தனை பூதங்களையும் ஒண்ணுக்கொண்ணு சேராம தான் இருக்கு. நாம புரிஞ்சிருக்கிற அந்த பஞ்சபூதங்கள். அப்போ வேத சாஸ்திரதிகள் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. அது 5 பஞ்சபூதங்கள வச்சு தான் அந்த ஒரு சிருஷ்டி உண்டாகுது அப்படின்னா, அது உண்மதான். ஆனா, அவங்க அனுபவத்துல வந்த அந்த பஞ்சபூதங்கள் என்னன்னு நாம் இதுநாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நம்ம வெளியில இருக்கக்கூடிய நம்ம அறிவுக்கு எட்டுன அத மட்டுமே பஞ்சபூதம்னு நெனச்சு, நாம அதுதான் நம்மள சிருஷ்டி பண்ணிட்டு இருக்குதுன்னு நாம நம்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அது எப்படின்னா, இப்போ அந்த வாயு அப்படிங்கிறது வந்து சலிச்சு வெளியில போகக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. அப்படி வெளியில போகக்கூடிய அந்த பொருள கொண்டு போய் நாம தேஜஸா இருக்கக்கூடிய பிரகாசத்தோடயோ, இல்ல பாக்கியுள்ள பூதங்களோடயோ அத சேர்க்க முடியுமான்னா, சேர்க்க முடியறது கிடையாது. ஏன்னா, வாயு எதோடையும் சேர்றதில்ல. அப்போ அந்த பஞ்சபூதம்ங்கிறது தன்னுடைய குணாதிசயங்கள்ல, தன்னுடைய கொள்கைகள்ல தனிப்பட்ட முறையில அது இருக்குது. எதுவும் எதோடையும் சேர்றது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப எப்படின்னா, அதுக்கு ஒரு சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு மேஜையில வந்து ஒரு விளக்கு இருக்குது. அத பொருத்தி அது மேல ஒரு கண்ணாடி குழல் வைக்கிறோம். அப்போ அந்த கண்ணாடி குழல் வழியா அந்த பிரகாசம் என்ன ஆகுதுன்னா, அதிகமான ஜொலிப்போட அது வெளியில வருது. இப்ப அந்த கண்ணாடி குழலுக்கு உள்ளார காலியா இல்லாம, கெட்டியான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, அங்க வெற்றிடம்னு ஒண்ணு அந்த விளக்குக்கும், கண்ணாடி பொருளுக்கும் நடுவுல ஒரு வெற்றிடம் இல்லாம, கெட்டியான ஒரு தன்மையில அது இருந்துச்சு அப்படின்னா, அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு அணைஞ்சு போயிரும். அது நீங்க காத்தோட்டம் இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றிடத்த வச்சீங்கனாலே அது அணைஞ்சு தான் போகும். இப்ப அந்த வெற்றிடமே இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு திடப்பொருள்கள் அது கூட வச்சீங்கன்னா, அது கண்டிப்பா அணைஞ்சு தான் போகும். அப்போ அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த கண்ணாடி குழலுக்கு நமக்கு வந்து எதுக்காக வச்சோம்னா, அந்த பிரகாசம் இன்னும் ஜொலிப்பா வெளியில வரணுங்கிறதுக்காக தான். அப்போ அந்த பிரகாசத்த நம்ம வெளியில கொண்டு வரணும்னா, அதுக்கு முதல்ல அக்கினி தொடர்ந்து எரியணும். அந்த அக்கினி எரியறதுக்கு அங்க ஆகாசமும், வாயுவும் வேணும். அந்த ஆகாசம்ங்கிறது தான் அந்த வெற்றிடம். இது 2 இருந்தா தான் அது நடக்கும். அப்போ வெளியில அதிக அளவுக்கு பரவி கிடக்கக்கூடிய சக்திய ஒண்ணா குவிச்சு, நமக்கு தேவையான அளவுக்கு அதை தேவையான இடத்துல பிரதிபலிக்க வேண்டிய வேலைய அந்த கண்ணாடி குழல் வந்து அது செய்யுது. அப்ப அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய அந்த காலியான அந்த பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு உள் பகுதி அது. அந்த உள்ளுள் வழியா அந்த வாயு வந்து நடனம் ஆடணும். போயிட்டு வரணும். போக்குவரத்து ஏற்படணும். உள்ள இருக்கிற காத்து வெளியில வரணும். வெளியில இருக்கிற காத்து உள்ள போகணும். அப்பதான் அந்த அக்கினி வந்து சரியா எரியும். அப்படி அந்த நடமாட்டம் இல்லாம போகும்போது, அது எரியறது கிடையாது. அப்போ அந்த கண்ணாடி குழலுக்கும் அந்த அக்கினிக்கும் ஏதாவது அங்க தொடர்பு இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா, அது சென்டர்ல இருக்குது அந்த அக்கினி. கண்ணாடி குழல் அந்த விளக்கினுடைய பார்டர்ல இருக்குது. அது 2க்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்றது கிடையாது. ஆனா, உள்ள இருக்கக்கூடிய வாயுனுடைய நடமாட்டத்தினாலேயே, அந்த வாயு சூடாகி, இந்த கண்ணாடியும் கூட சூடாகுது. அப்ப விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது கண்ணாடிய தொடும்போது, அந்த உஷ்ணம்ங்கிறது நமக்கு ஏற்படுது. அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா, அங்க உஷ்ணம்ங்கிறது அந்த கண்ணாடி குழலுக்குள்ள பரவறது கிடையாது. அப்போ அந்த பிரகாசமான சக்திக்கு, அந்த கண்ணாடி குழல்ல ஒரு தடை ஏற்படும்போது, அங்க என்ன ஆகுதுன்னா, பிரதிபிம்பிக்கிறதுக்கு அதாவது வெளியில தன்னுடைய பிரகாசத்த குடுக்கறதுக்கு வழி இல்லாம, அது அணைஞ்சு போயிருது. அதே மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும். நமக்குள்ளார இந்த விளக்கு தான் இது உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அந்த உடம்புல ஆகாசமும், அக்னியும், வாயுவும் நமக்குள்ளார இருக்குது. அந்த 3மே வெளியில பிரதிபலிக்கிறதுக்கு, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி குழலும் தேவை. அந்த கண்ணாடி வழியா தான் அது பிரதிபலிப்ப வெளியில காமிச்சு குடுக்குது. அப்படிதான் நாம இந்த உலகத்த இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். எப்ப அந்த கண்ணாடி குழல எடுக்கிறோமோ, அப்ப உலகத்தினுடைய பிரதிபலிப்புங்கிறது அங்க இல்லாம போயிரும். அப்போ அந்த 4 கண்ணாடி குழல நாம அங்க வைக்கலன்னா, உலகம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா,
நாம நினைக்கக்கூடிய இந்த நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம் இந்த பஞ்சபூதங்கள்னால கண்டிப்பா ஒரு சிருஷ்டிய உண்டு பண்ணவே முடியாது. ஏன்னா, ஒரு கர்ப்ப பாத்திரத்தில இத்தன பொருள்களையும் தூக்கிட்டு போய் போட்டு, அது மூலமா ஒரு சந்தானத்த உண்டு பண்ணி நம்ம அத குழந்தைய நம்ம அத சிருஷ்டி செஞ்சு கொண்டு வர்றது கிடையாது. அங்க சுக்கிலம்ங்கிற விதை அதுல விழுகுது. அதிலிருந்து சந்தானமா ஒ முளைச்சு வெளியில வரணும் நாம எல்லாரும். அப்ப அங்க வந்து ஆ பஞ்சபூதத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம தான் இருக்கு நம்மளுடைய சிருஷ்டியில. நாம நினைக்கக்கூடிய இந்த நிலமோ, நீரோ, காற்றோ, பூமியோ, ஆகாசமோ அங்க வந்து தலையிடுறது கிடையாது. ஆனா ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா வேத சாஸ்திரத்துல சொன்னது அந்த பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி. அந்த பஞ்சபூதங்கள் இருந்தா தான் வாழ முடியும். அந்த பஞ்சபூதங்கள்ல இல்லைன்னா, நாம செத்து போக வேண்டிய ஒரு அவஸ்தை உண்டாகும்னு அவங்க சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா, நாம புரிஞ்சுக்கிட்டு இந்த பஞ்சபூதங்கள் அல்ல அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அந்த பஞ்சபூதங்கள் அத்தனையும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சிருஷ்டிய நம்ம ஒரு வேளை செஞ்சிருந்தாங்கன்னா, இப்ப நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம் இதுகனால நம்ம உண்டாக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு சாவுங்கிறதே இருக்காது. ஏன்னா, அக்னிக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது. வாயுவுக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அந்த இறப்புங்கிறது இல்ல. ஆகாசத்துக்கும் இறப்புங்கிறதே இல்ல. இப்படி இங்க இருக்கக்கூடிய எதுக்குமே அந்த இறப்பில்லாத ஒரு நிலையிலிருந்து நாம உண்டாகி வந்தோம்னா, நமக்கும் அந்த இறப்புங்கிறது அங்க இல்லாம தான் போயிருக்கணும். அப்ப நம்ம செத்து போறதுக்கான இடமே இல்லாம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, ஒருத்தனுடைய மூக்கையும், வாயையும் இறுக்கி புடிச்சோம் அப்படின்னா, அப்ப அவர் வந்து மூச்சு திணறி செத்து போயிருவாரு. ஏன் செத்து போறாரு அப்படின்னா, அங்க ஏன் செத்து போறாருன்னு முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, அங்க ஆகாசம்ங்கிற அந்த இது அவனுக்கு இருக்கவே செய்யுது. அதுல அந்த ஆகாசம்ங்கிற பூதத்தையும் நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து அங்க சிருஷ்டி பண்ணியிருக்கிறோம். நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதமும் அங்க இருக்குது. நெருப்புங்கிற பூதமும் இருக்குது. மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிங்கிற பூதமும் இருக்குது. நாம இறுக்கி பிடிச்சது வாயுங்கிற ஒரு பூதத்த மட்டும் தான் தடை விதிச்சோம். அது போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தணும். வாயையும், மூக்கையும் பொத்துறதுக்கு. அப்ப அங்க வாயுவுக்கு மட்டும் தான் அங்க தடை ஏற்பட்டுச்சு. ஆனா மத்த பூதங்களுக்கெல்லாம் அங்க எந்த ஒரு தடையும் இல்லாம தான் இருக்குது. ஆனா ஏன் அவன் செத்து போறான்? அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, அந்த வாயுங்கிற பூதம், அது வந்து இந்த 2 விஷயத்திலயும் நடமாடணும். எப்படி ஒரு விளக்குல அந்த துவாரங்கள் வழியா உள்காத்தும், வெளிக்காத்தும் போயிட்டு வந்தா தான் அந்த தீபம் அணையாம இருக்குமோ, அதே மாதிரி நமக்குள்ளாரே அந்த வாயுவினுடைய நடமாட்டம் இருந்தா மட்டும் தான், அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அது அப்படியே இருக்கும். இல்லன்னா செத்து போகுறதுக்கு இடமாயிரும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மத்த பூதங்கள்னால நமக்கு எதுவும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லையான்னு கேட்டா, எந்த ஒரு பூதத்த நீங்க பிரச்சனை பண்ணாலும் அங்க அங்க பிரச்சனை தான். ஏன்னா, இது அத்தனையும் 5 பூதங்கள்னால உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறப்போ, அது நசிஞ்சு போச்சுன்னா 5மே தான் நசிஞ்சு போகுது. ஏதோ ஒண்ண நசிச்சாலும் அது 5மே இல்லாம போயிருது. எப்படி அப்படின்னா, நாம வந்து ஒரு ஐம்பொன் இருக்கு இல்லைங்களா? அத வச்சு ஒரு சிலைய நம்ம வந்து செய்றோம். 5 வகையான தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், பித்தளை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 5 வகையான உலோகங்கள வச்சு நாம ஒரு சிலைய நாம செய்றோம். அதுல 5 வகையான செம்புனுடைய அந்த உலோகத்தினுடைய குணங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரே பொருளா இப்ப மாறி இருக்குது. இப்ப அந்த பொருள நான் நசிக்கிறேன். அதைய உருக்கி எடுக்கிறேன். அத உருக்கும்போது நமக்கு அங்க என்னவாகும்னா, அந்த 5மே ஒண்ணா தான் அது இல்லாம போகும். அங்க ஒண்ணு மட்டும் அங்க உருகி போறது கிடையாது. அதே மாரி தான் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 5 பொருளுமே நம்மள சிருஷ்டி பண்ணியிருக்குது. நம்மள பாதுகாத்துட்டு இருக்குது. நம்மளுடைய அழிவுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அழிஞ்சு போனா அந்த 5மே தான் மொத்தமா அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்போ இந்த அந்த அக்னி அப்படிங்கிறது வந்து அந்த எப்படி அந்த காத்து வழியா அந்த கண்ணாடி குழலுக்கு சூடு உண்டு பண்ணுச்சோ, அதே மாரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இந்த வாயு நடமாட்டத்தினால நம்ம உடம்புக்கு வந்து சூடு குடுக்குது. செத்துப்போன பிணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா, ஜில்லுன்னு ஆயிரும். அங்க அந்த ரத்தமெல்லாம் உறைஞ்சு போய் சில்லுன்னு ஆயிரும். ஆனா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, 37°C வந்து எப்பவுமே காமிக்கும். அந்த உடம்பு வந்து அந்த டிகிரிய வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டே வரும். நீங்க குளிர் பிரதேசத்தில போய் உங்க டெம்பரேச்சர செக் பண்ணாலும் அதுதான் இருக்கும். வெயில் பிரதேசத்தில போய் உங்க டெம்பரேச்சர செக் பண்ணாலும் அதுதான் இருக்கும். ஏன்னா, அது ஹீட் பேலன்ஸ வந்து அது மெயின்டெயின் பண்ணும் இந்த உடம்பு. அதுக்கு தகுந்தபடி குறைவான இடத்துல அதிகமான சூட்ட அது உண்டு பண்ணி இந்த உடம்ப சரி பண்ணிக்கும். அதிகமான சூட்டு இடத்துல குறைவான அந்த ஒரு டெம்பரேச்சர குறைச்சு,
அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில அதிகமா நமக்கு வேர்வை உண்டாகும். எதுக்காக அது வேர்க்குதுன்னா, அந்த உடம்பினுடைய சூட்ட தணிக்கிறதுக்காக தான். உஷ்ணம் அதிகமாகும்போது, அது வேர்வை மூலமா அந்த சூட்ட வந்து கம்மி பண்ணி, அதே 37 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறதுக்கு அந்த உடம்பு வந்து முயற்சி பண்ணும். அப்போ அந்த உஷ்ணம் இந்த உடம்புக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுடைய அந்த பிரகாசம் தான் அந்த உஷ்ணத்துக்கு காரணம். அது வாயு ரூபமா வாயு எங்கெல்லாம் பரவிட்டு இருக்குதோ அந்த உடம்புல, அங்கெல்லாம் அந்த சூட்ட அந்த வாயு தான் பரப்புது. வாயு ரூபமாவே நமக்கு அந்த உஷ்ணம்ங்கிறது நம்ம உடம்புக்கு கிடைச்சிருது. அப்போ அந்த நான்கிற நிலைமை அப்படிங்கிற கண்ணாடி மூலமா இப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு பிரதிபலிப்பு உண்டாகுது. விசாராதிகள் அப்படின்னா எண்ணங்கள்னு அர்த்தம். அந்த எண்ணங்கள் மூலமா நமக்கு ஒரு பிரதிபலிப்ப உண்டு பண்ணி குடுக்குது. அப்போ அங்க நாம அந்த அக்கினி வந்து அது சரியா எரியணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள அந்த வாயுனுடைய நடமாட்டம்ங்கிறது இருக்கணும். அது இருந்தா தான் அத கரெக்ட்டா எரியும். அந்த எரியிறதுலருந்து இந்த பிரகாசம் வெளியில வரும். இந்த உலகத்த உண்டு பண்ணும். நீங்க இதுல சுக துக்கங்கள அனுபவிச்சு, மாயைன்னா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த சூடு நம்ம உடம்புல சூடு உண்டாகுறதுக்கு காரணம், அந்த அக்னியிலிருந்து வாயு ரூபமா கடத்தப்படுற அந்த உஷ்ணம் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த 5 உலோகங்களுக்கும் ஆன குணாதிசயங்கள்ங்கிறது வேற வேறயா இருக்குது. அந்த தண்ணீல நீங்க அந்த சூட்ட பார்க்க முடியாது. ஆகாசத்துல நீங்க அந்த சூட்ட பார்க்க முடியாது. அக்னியில இருக்கக்கூடிய சூடு அந்த 2 விஷயத்துலயும் இருக்காது. அப்போ இது அத்தனையுமே வந்து ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த பேலன்சிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா, அந்த அக்னி அப்படிங்கிறதுலருந்து மத்த எல்லா பூதங்களும் என்னென்னங்கிறத நாம சரிவர புரிஞ்சுக்காதனால தான், பஞ்சபூதங்கள் அப்படின்னாலே நாம உலகத்துல பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தவறா நாம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்படி அந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல சதாசிவமா இருக்கக்கூடிய, அசரமா இருக்கக்கூடிய, அதாவது அழிவில்லாத ஒரு பொருள். அதுதான் சதாசிவம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன். களங்கமில்லாத தன்மையில இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறாரு. அந்த களங்கமில்லாத தன்மையிலிருந்து ஒரு சலனம் உண்டாகும்போது, அதுக்கு ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதி அங்க உண்டாகுது. அதுதான் சதாசிவனான ஜோதி அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிடுறார். இதுதான் ஆகாசம்ங்கிற ஒரு பூதம் அப்படிங்கிறார். அதிலிருந்து அந்த ஆகாசம்ங்கிற ஜோதி எங்க இருக்குது அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும் அது வந்து அந்த ஜோதி இருக்கு. அதுதான் ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நம்ம உச்சந்தலையிலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும். இப்ப புருவ மத்தியத்திலிருந்து புருவ மத்தியத்துல அங்க என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஜோதியிலிருந்து வெளியில வந்த வாயு அங்க தான் இருக்குது. அதுதான் வந்து நம்மளுடைய ஜீவனா இருக்குது. அது புருவ மத்தியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதனால தான் ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தியானதா சொல்லப்படுது. இப்ப அந்த வாயுவிலிருந்து புருவ மத்தியத்துக்கு கீழ இந்த மூக்கினுடைய அந்த நுனி வரைக்கும், அதாவது தொடக்கம் வரைக்கும், அங்க வந்து அக்னியா இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், அதாவது பிரகாசம் அங்க இருக்குது. அதுக்கு பேர் ருத்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ருத்ரனா இருக்கக்கூடிய ஒரு அக்னியா இருக்கக்கூடிய தேஜஸ் அங்க வந்து உண்டாகுது. அந்த அக்னியிலிருந்து அந்த நாசியினுடைய அடுத்த நுனி வரைக்கும், இப்ப நாசியினுடைய தொடக்கத்துல அக்னி இருக்குது. அதனுடைய நுனி வரைக்கும் அந்த மூக்கினுடைய பகுதியில ஜலாம்சமா இருக்கக்கூடிய, விஷ்ணுவா இருக்கக்கூடிய மனம் உண்டாகுதுன்னு சொல்லி சாமி சொல்றாரு. இதுதான் அடுத்த பூதம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜடமா இருக்கக்கூடிய அகங்காரம் உண்டாகுது. அது நம்முடைய நாசியினுடைய துவாரத்துக்கு வெளியில. இப்படிதான் வந்து பஞ்சபூதங்களினுடைய நிலைமை. முதல்ல ஆகாசம் அப்படிங்கிறது நம்முடைய சிரசினுடைய உச்சியில இருக்கக்கூடியது. அந்த உச்சியிலேருந்து புருவ மத்தியம் வரைக்கும். அடுத்தது புருவ மத்தியத்துல வாயு இருக்குது. அந்த வாயுவுக்கு கீழ அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுவிலிருந்து உற்பத்தியான அக்னி இருக்குது. அதிலிருந்து மூக்குல அந்த மூக்கினுடைய அந்த கதகதப்பு ஓடிட்டு இருக்கும். அந்த மூக்கு வழியா சுவாசம் ஓடிட்டு இருக்கும்போது மட்டும்தான் மனம்ங்கிறதே வேலை செய்யும். நாம தூங்குற சமயத்துல மூக்கினுடைய நுனிக்கு உள்ளார சுவாசம் அடங்கிரும். அப்ப நமக்கு அந்த சுவாசம் வர்றது கிடையாது. அதனால நமக்கு உலகம் கிடையாது, மனசும் கிடையாது. செத்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த மூக்கினுடைய நுனியை விட்டு ஜீவன் முழுவதும் வெளியில போயிரும். அப்பவும் நமக்கு வந்து இந்த மனம் கிடையாது, உலகம் கிடையாது. அப்போ தூங்கும்போது மூக்கினுடைய தொடக்கத்துக்கு உள்ளார புருவ மத்தியத்துல மனசு அடங்கிருது. செத்து போகும்போது மூக்கினுடைய அந்த எண்டுல முழுவதும் தீர்ந்து போயிருது. அப்போ இதுக்குள்ளார வந்து அதை நடமாடிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு உலகம்ங்கிற ஒரு நிலைமையே இருக்குது. அந்த உலகம்ங்கிற நிலைமையை உண்டு பண்றது மனதனுடைய வேலை. மனம் வெளிப்படலைன்னா நமக்கு உலகம்ங்கிறது கிடையாது. அப்போ அதுதான் வந்து ஜலாம்சமா இருக்கக்கூடிய சுக்கிலம். அது அந்த சுக்கிலத்தை தான் ஜலாம்சம்னு சொல்றாங்க. அந்த அந்த பூதத்தை தான்
வச்சு தான் சிருஷ்டியினுடைய முக்கியமான ஒரு வேலையே நடக்குது. அதைத்தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். அதில் சுக்லாம் பரதரம் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லும். சுக்கிலம் தான் விஷ்ணுவாக இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அவர் வந்து மூக்கினுடைய பகுதியில் இருக்கிறாரு. அந்த மூக்கினுடைய கடைசி பகுதிக்கு வெளியில் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கிறார். அப்போ இப்படி தான் வந்து இந்த அந்த பஞ்சபூதங்களினுடைய ஒரு நிலைமை அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் பஞ்சபூதத்தில் ஆகாசம்ங்கிறது சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி, வாயுங்கிறது சிவனாக இருக்கக்கூடிய ஜீவன் அப்படிங்கிறார். அப்போ அக்னிங்கிறது ருத்ரனாக இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படிங்கிறார். அப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நீர், அது ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறார். அப்போ பிருத்திவி அப்படின்னா இந்த மண், பூமி, அது வந்து இந்த உலகத்தினுடைய காரணம் இதுதான். அந்த உலகம்ங்கிற ஒரு உற்பத்திக்கு இதுதான் காரணம். அதனால இந்த உடம்பை தான் வந்து அவங்க பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவாக இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாமே வந்து உண்டானது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அழிவில்லாத ஒரு பொருள்ல இருந்து தான் இத்தனை பொருள்களும் உருவாகிருக்கு. அதிலிருந்து அந்த 5 வகையான குணமாக வெளியில் வந்து இந்த 5 வகையான குணாதிசயங்களாக ஒரு உலகத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. அதனால தான் பஞ்சபூதங்கள்னால தான் சிருஷ்டி உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பஞ்சபூதங்கள்ங்கிறது இல்லைன்னா எந்த சிருஷ்டியும் உண்டாகாது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது தானே காலியாக இருக்கக்கூடிய இடத்துல அது ஆகாசமாக மாறுது. அந்த ஆகாசத்திலிருந்து 5 குணங்களோட கூடி அந்த 5 குணங்களும் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நிலைமையில் அது வெளியில் வரும்போது நமக்கு இந்த சிருஷ்டி அப்படிங்கிற இந்த உலகம்ங்கிறது நமக்கு உண்டாகுது. அதனால் இந்த சிருஷ்டி உண்டாகிறது வந்து ஒரு சம்யோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கணும்னா கூட இந்த 5 பூதங்களுடைய தொடர்பு அங்கே இல்லைன்னா நடக்க முடியாது. ஏன்னா அந்த ஆகாசம்னு ஒன்று வேணும், அதுக்கு வாயுன்னு ஒன்று வேணும், அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேஜஸ் அந்த பிரகாசம் வேணும், மனம் வேணும், அகங்காரம் வேணும். இது அத்தனையும் இருந்தால் தான் ஒரு சிருஷ்டியை வந்து நம்மளால் உண்டு பண்ண முடியும். இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆகாசம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது. அது வந்து உள்ளுங்கிற மாதிரி அது ரொம்ப டெப்த்தாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனும் அதுவும் உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அடுத்தது அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜஸ் இருக்குது. அதுவும் உள்ளேருந்து அது வெளியில் வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் மனசுங்கிறது அது வெளியில் வந்துட்டு உள்ளாரையும் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்புறம் இந்த அகங்காரம்ங்கிறது எப்போவுமே வெளியிலே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்போது 2 பொருள் வந்து வெளி தொடர்போடு இருக்குது. அதில் ஒன்று மனசும் ஒன்று அகங்காரமும். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீதி 3 உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஆகாசமும் வாயுவும் அந்த அக்னியாக இருக்கக்கூடிய பிரகாசம். அந்த பிரகாசம் தான் நம்ம உடம்புனுடைய அந்த உஷ்ணத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த 3 பொருளும் நமக்கு உள்ளாரே இருக்குது. அது வெளியில் வர்றது கிடையாது. ஆனால் மனமும் அகங்காரம் மட்டும்தான் வெளியில் வருது, இவங்க இந்த உலகத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி. அதனால தான் இந்த 2 மட்டுமே நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மனசையும் அகங்காரத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இதனால தான் நமக்கு வந்து இந்த உலகத்தினுடைய உற்பத்தியாக இருக்குது, முக்கிய காரணமாக இருக்குது. இதில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் உலகம் நமக்கு கிடையாது. எப்படின்னா கடைசி பொருள் அகங்காரம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகங்காரம் நமக்கு இல்லை அப்படின்னா உலகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு மனம் இருக்குது. பிறந்து ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு அந்த குழந்தைக்கு. உடனே கண்ணு முழிச்சு வெளி விஷயங்களை பார்க்குது. ஆனால் இதுதான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது தெரியணும்னா அதுக்கு புத்தி உண்டாகணும். அந்த புத்தி பூர்த்தியான அகங்காரம் உண்டாகணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு இது என்னன்னே தெரியாது. சும்மா வேடிக்கை தான் பார்க்கும். அதுக்கு உலகம்ங்கிற ஒரு அறிவே இல்லாமல் தான் இருக்கும். அப்போது அந்த அகங்காரம்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் உலகத்தில் நீங்கள் ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணி அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதே மனம்ங்கிறது இல்லைன்னா அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடே இல்லாமல் போயிடும். வெளியில் சக்தியினுடைய சலனமே இல்லாமல் போயிடும். இப்போது அக்னிங்கிற ஒரு பொருள் இல்லைன்னா அதுதான் அந்த மனசுக்கு சக்தியை கொடுத்து வெளியில் கொண்டு வந்து அந்த பிரகாசத்தை பிரதிபலிக்க செய்ய வேண்டிய ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்குது. அப்போ மனசுக்கு சக்தி கிடைக்கலன்னா அந்த மனசுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த அக்னியினுடைய பிரகாசம் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஜீவன்லேருந்து கிடைக்குது. அப்போ ஜீவன் ஒரு பொருள் இல்லைன்னா அங்கே அக்னியோ அக்னியிலேருந்து வெளியில் வர்ற மனசுலேருந்து வெளியில் வர்ற அகங்காரமோ அங்கே இல்லாமல் தான் போகும். அப்போ அங்கே ஜீவன்கிறது இல்லைன்னா அந்த ஆகாசம்ங்கிற ஒரு நிலைமையிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. அப்போ அங்கே ஆகாசமும் இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆகும்போது
அங்க எதுவுமே இல்லாம ஆகுது. அதனால தான் இந்த பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுக்கொண்ணு ஒண்ணு பின்னாடியே ஒவ்வொன்னா சிருஷ்டி பண்ணிட்டே வருது. ஆகாசம் வாயுவ உண்டு பண்ணுது. வாயு அக்னிய உண்டு பண்ணுது. அக்னி ஜலாம்சமா இருக்கக்கூடிய சுக்கிலத்த உண்டு பண்ணுது. அந்த சுக்கிலம் தான் நம்முடைய ஜடமா இருக்கக்கூடிய இந்த உடம்ப வந்து உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்றதுக்கு காரணம். ஏன்னா, வெறும் ஆகாசம் இருக்கும்போது, அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, வெறும் வாயுவினுடைய போக்குவரத்து மட்டும் தான் இருக்கும். ஆகாசத்தினுடைய வேலை அது. அங்க வேற எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, ஆகாசம்னாலே அது ஒரு வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்துல வாயுவினுடைய நிரம்புதல் மட்டும் தான் இருக்கும். வாயு அதிகப்படியா நிரம்பும்போது அங்க என்ன ஆகும்னா, உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்துல தான் நமக்கு பிரகாசம் கிடைக்குது. அப்போ அந்த வாயுவினுடைய அதிகப்படியான அந்த வாயு அங்க சேரும்போது, அங்க ஒரு சூடு உண்டாகுது அப்படிங்கிறத நாம அந்த வயித்துல ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த பகுதிய நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அதுல சாமி சொல்லியிருப்பாரு. அங்க எல்லா பொருள்களும் வயித்துக்குள்ளார போயி, அங்க குமிறி, அது இடமில்லாத அளவுக்கு நிரம்பி போகும்போது, அங்க உஷ்ணம் உண்டாகுதுன்னு சாமி சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த உஷ்ணத்திலிருந்து உண்டான வியர்வை தான் சுக்கிலம்னு சாமி சொல்லியிருப்பாரு. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அந்த அக்னியிலிருந்து, அந்த சூட்டிலிருந்து வாயு அதிகமா அந்த வெற்றிடத்த ஆக்குபை பண்ணும்போது, அந்த இடத்துல உண்டாகக்கூடிய உஷ்ணத்திலிருந்து தான் அந்த அக்னியினுடைய பிரகாசம் உற்பத்தி ஆகுது. அந்த பிரகாசத்திலிருந்து தான் ஜலாம்சமா இருக்கக்கூடிய சுக்கிலம் உண்டாகுது. வியர்வை மூலமா சுக்கிலம் உண்டாகுது. இப்ப அந்த சுக்கிலம் என்ன பண்றோம்? ஒரு கர்ப்ப பாத்திரத்துல கொண்டு போய் போடுறோம். அந்த கர்ப்ப பாத்திரத்துல விழுந்த சுக்கிலம் என்ன ஆகுதுன்னா, தடித்து, பெருத்து அது உடம்பா மாறுது. அதனால தான் சுக்கிலத்திலிருந்து இந்த உடம்பா அது வர்றதுக்கு காரணம். அதனால தான் மனதிலிருந்து, விஷ்ணுவிலிருந்து அந்த பிரம்மா வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். விஷ்ணுனுடைய நாபியிலிருந்து, அதாவது தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வந்தாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா, அந்த உடம்ப எப்படி போஷிச்சது அப்படின்னா, அம்மாவுடைய வயித்துல நாம் இருக்கும்போது, அம்மாவுடைய அந்த தொப்புள் கொடி தான் அதுக்கு எல்லா ஊட்ட உணவையும் குடுத்து, அந்த உடம்ப வளர்த்தி எடுத்தது. அதுக்கு தனியா சாப்பிடுறதுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்பும் உள்ளார இல்ல. அதுக்கு தெரியாது சாப்பிடுறதுக்கு. ஏன்னா, சுவாசமும் இல்லாம, மனசும் இல்லாம, வெறும் உடம்பும், ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில, அம்மாவுனுடைய அந்த தொப்புள் கொடி தான் அத வந்து வளர்த்தி குடுத்தது. அதனால தான் விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்து பிரம்மா பிறந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த பிரம்மாவா இருக்கிறது கட்டியா, திடமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் பிரம்மா அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப இப்படிதான் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய நிலைமை. இது எப்படின்னா, ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இல்லைன்னா, நமக்கு ஏன் சிருஷ்டி உண்டாகிறது இல்ல அப்படின்னா, அகங்காரம் தான் நமக்கு நம்ம கவனிக்கக்கூடிய அந்த பொருள்கள, இது இந்த பொருள் தான்னு நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடியது. நாம ஒரு கார பார்த்தோனே, இது காரு தான்னு பதிவு பண்ணி வச்சிருப்போம் நம்ம புத்தியில. அது மனம் பார்க்கும். அது காரு தாங்கிறத ஞாபகத்துக்கு கொண்டு வர்ற வேலைய தான் இந்த அகங்காரம் பண்ணுது. அந்த அகங்காரம் கொண்டு வரலன்னா, அதுக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு மறந்து போயிருவோம். இதுக்கு என்னமோ பேர் இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி, நம்ம ஞாபகத்துக்கு அ வராம போயிரும். அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. நீங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே, அகங்காரம் முழுசும் வெளிப்படல அப்படின்னா, நீங்க அதுக்குள்ளார நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எங்கேயாவது போய் முட்டிக்குவீங்கங்கிறாரு. கதவுலயோ, செவுத்துலயோ முட்டிக்குவீங்க. ஏன்னா, அங்க வலி இருக்கா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த அகங்காரம் வேலை செய்யணும். அது செய்யலைன்னா போய் வலி இல்ல, அப்படி வலி இருக்குதுன்னு சொல்லி, வலி இல்லாத இடத்துல போய் நீங்க முட்டிக்க வேண்டிய சூழல் ஏற்படும்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்போ அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த பொருள் இல்லைன்னா, நம்மனால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு தெரிவிக்க வேண்டிய வேலைய அந்த அகங்காரம் தான் புத்தியிலிருந்து எடுத்து நமக்கு காமிச்சு குடுக்குது அப்படிங்கிறாரு. அப்போ எப்போ நமக்கு தூக்கம் தெளிஞ்சு இந்த மனம்ங்கிறது உண்டாகுதோ, அப்பதான் அகங்காரத்துக்கு வேலை உண்டாகுது. அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது 3 பூதங்கள் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆகாசம், வாயு, அப்புறம் அக்னி. இந்த 3 தவிர வேற எதுவுமே வேலை செய்யாது. தூக்கம் தெளிஞ்சு வந்தா மட்டும் தான் இந்த மனமும், அகங்காரமும் வெளியில வரும். அப்பதான் இந்த 2 பூதங்களும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுது. அதனால தான் தூக்க சமயத்துல நம்மளால எந்த ஒரு சிருஷ்டியோ, எந்த ஒரு தொழிலையோ, எந்த ஒரு விசாரணையோ, எண்ணங்களையோ நம்ம கொண்டு வர முடியறதில்ல. ஏன்னா, அது வரணும்னா இந்த 5மே வேணும். இந்த 5ம் இல்லைன்னா அங்க எம்ப்டி தான். ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்து நினைக்க கூட முடியாது. அதனால தான் தூக்க சமயத்துல நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நம்ம பேசாம தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்போ இந்த மனமும், அகங்காரமும் வெளியில நம்ம வரும்போது தான் அதுவும் வெளிப்படுது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ இந்த மாரி ஆ ஒரு அனுபவஸ்தர்கள் சொன்ன அந்த தத்துவங்கள சரிவர புரிஞ்சுக்காம, நமக்கு என்ன தெரிஞ்சதோ அத மட்டுமே நாம நம்பிட்டு, அத மட்டுமே நாம புரிஞ்சுகிட்டு, அதையவே நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த தத்துவம் தெரியாம, நம்ம ஒரு மூட நம்பிக்கையில ஆழ்ந்து போய்,
நாமள நாமளே இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். உண்மை சத்தியத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு அனுபவஸ்தர் இருக்கிறாரு. அவர் வந்து உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இந்தந்த விஷயமெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு அவர் ஒரு புத்தகத்த எழுதிட்டாரு. அவருடைய அனுபவத்திலிருந்து எழுதிட்டாரு. நாம எந்த ஒரு அனுபவமும் இல்லாம அத நம்ம படிச்சோம் அப்படின்னா, நமக்கு அது எந்த அளவுக்கு புரியுமோ, அத மட்டும் தான் நம்மளால கிரகிக்க முடியும். அவரு எந்த அளவுக்கு அவரு ருசி பார்த்தாருங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு வாழைக்கன்ற எடுத்துட்டு வந்து நட்டு, அந்த வாழைக்கன்ற தண்ணி ஊத்தி அத வளர்த்துறாரு. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம், அதிலிருந்து அ காய்களையும், தண்டுகளையும், இலைகளையும் எல்லாம் பறிச்சு, ஒரு வாழை இலைய போட்டு, அதில சில பொருள்கள்லாம் சமைக்கிறாரு. ஆ ஒரு கறிய ஒரு காய எடுத்து சாம்பார் வைக்கிறாரு, ஒண்ணு எடுத்து பாயாசம் வைக்கிறாரு, ஒண்ணு எடுத்து அந்த தண்டெல்லாம் சீவி ஒரு பொரியல் பண்றாரு. வாழைப்பூ வச்சு எதையா ஒரு வடை மாரி எதையோ ஒண்ணு பண்றாரு. இப்படி என்னென்ன வெரைட்டி பண்ண முடியுமோ, அந்த ஒரு வாழை மரத்த வச்சு பண்ணிட்டாரு. அது அத்தனையுமே ஒரு சாப்பாட்டு இலையில போட்டு அவரு சாப்பிடவும் செஞ்சுட்டாரு. அதைய எப்படி சாப்பிட்டாருங்கிறத இவரு இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அது முழுவதும் அந்த இலைய நக்கி சாப்பிட்டாருன்னு ஒரு வார்த்தைய அவர் வந்து எழுதுறாரு. அத சுத்தமா தொடச்சு எடுத்துட்டாருங்கிறாரு. ஏன்னா, நாம எப்படி சாப்பிடணுங்கிறத இது மூலமா நமக்கு அவர் தெரிவிக்கிறாரு அவரு. இப்படிதான் ஒரு அனுபவஸ்தர்னா இப்படிதான் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த உதாரணத்துல கூட நமக்கு ஒரு ஹிண்ட் குடுக்குறாரு. எப்படி நாம ஒரு சாப்பாட்ட நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ அவரு அத்தன விஷயங்களையும் ஒண்ணா போட்டு பெசஞ்சு, அத வ அந்த வலிச்சு நக்குறாரு அந்த இலைய. இனி அதுல மிச்சம் எதுவும் இல்லாத அளவுக்கு. அதைய தூக்கி கடைசில குப்பையில வீசவும் செய்றாரு. அப்போ இந்த இதுல என்னென்ன பொருள் பரிமாறப்பட்டிருக்குது, இதுல என்னென்னலாம் ஆ ஆ சமைக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருடைய அனுபவம் அப்படின்னா, அத முழுவதும் சாப்பிட்டு வலிச்சு நக்கி அத தூக்கிட்டு போய் குப்பையில போட்டவருடைய அனுபவம் அது. அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதுல என்னென்ன போட்டிருக்குன்ட்டு. ஏன்னா, அந்த இலையில வந்து அங்க எல்லாமே கலந்து போட்டு தான் நம்ம சாப்பிட்டுருக்கிறோம். நீங்க தனித்தனியா சாப்பிட்டா கூட அடுத்தடுத்து போட்டு சாப்பிடும்போது எல்லாமே கலந்து தான் போகும். இப்ப அதைய ஒரு 2 நாய் வந்து நக்குது. நக்கி பார்த்துட்டு, அந்த நாய்கள் வந்து ஆ சண்டை போட்டுக்குதாமா. எப்படின்னா, ஆ அந்த சாம்பார்ல வந்து இனிப்பு கம்மியா இருக்குது. பாயாசத்துல வந்து உப்பு ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா, அந்த நாய்க்கு பாயாசம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா, அது நெனச்சுக்குது. உப்பு இருந்தா தான் பாயாசம்னு சொல்லிட்டு. சாம்பார் எப்படி இருக்கும்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா, அது சும்மா படிச்சு பார்க்கறது தான் அதனுடைய வேலை. அது ஒரு அனுபவத்த உள்ளுக்குள்ளார போய் அத ஆழ்ந்து கவனிச்சது கிடையாது. அதனால எது சாம்பாரு, எது பாயாசம்னே தெரியாத அளவுக்கு அதுக்கு ஒரு விமர்சனத்த அது உண்டு பண்ணி 2 சண்டை போட்டுக்குதுங்க. கடைசியா என்ன நடக்குதுன்னா, 2 காது, மூக்குலலாம் ரத்தம் சிந்துற அளவுக்கு கடிச்சு கொதறிட்டு ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமையா இருக்குது. ஒரு அனுபவஸ்தர் எழுதி வச்சிருக்கிறவருடைய புஸ்தகங்கள சரிவர அத அனுபவத்துக்குள்ள கொண்டு வராம, வெறும் படிச்சுக்கிட்டு மட்டும் நம்மளுக்கு என்ன புரியுமோ அத மட்டும் புரிஞ்சுகிட்டு நாம நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால சத்தியத்த உணர முடியாது. அப்போ அந்த சத்தியத்த உணரணும் அப்படின்னா, அவரு என்னென்ன வேலைகள செஞ்சு அவர் அந்த நிலைமைய அடைஞ்சு, அவர் அந்த அனுபவத்த அவரு அனுபவிச்சாரோ, அதே மாரி நாமளும் போய் அந்த அனுபவிச்சா மட்டும் தான் சாத்தியம் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. இப்படி அந்த அனுபவஸ்தர்கள்னால கொண்டு வரப்பட்ட நூல்கள் தான் இங்க அ வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதுக்கு தான் ஸ்ருதிகள்னு பேரு. ஸ்ருதி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அவருடைய அறிவு வெளியில போகாம உள்ளுக்குள்ளாரயே பிரகாசிச்சதுனால, அவருக்கு உண்டான அனுபவத்துல அவர் அந்த நூல்கள எழுதுறாரு. அப்போ அவனவன் அனுபவஸ்தன் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு, அவன் அனுபவத்துக்குள்ளாரயே வராம, அவங்க எழுதுனத மட்டும் படிச்சுக்கிட்டு, அத பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மனால வந்து அ அந்த சத்தியத்தினுடைய உண்மையான விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க லட்சம் முறை வந்து கற்கண்டுன்னு நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும், அந்த ருசிய நம்மனால உணர்ந்துற முடியாது. அத பத்தி தெரிவிக்க முடியாது. அவர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த கற்கண்டுனா எப்படி இருக்கும்? அந்த சுவை எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் அ ஒரு விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா, நாம அத சரிவர புரிஞ்சுக்காம, நமக்கு என்ன எட்டுச்சோ அத மட்டுமே நாம புரிஞ்சு நடக்கும்போது, அந்த சத்தியம் என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிருதுன்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதனால தான் இந்த உலகம் பஞ்சபூதங்கள் பத்தின கொள்கைய தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாகுது. யாருமே அந்த அனுபவத்துக்குள்ள போகாம, ஆ இருந்தது தான் இங்க வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கைய உண்டு பண்ணதுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா, யாருமே வந்து அத படிச்சது கிடையாது. அத
அத வந்து மேலோட்டமா ஒரு நூல்களா படிக்கிறாங்க. அனுபவமா யாரும் படிச்சது கிடையாது. அதுக்கு தான் சாமி சொல்றாரு, "இந்த உலகத்துல யாரும் அக்ஷராபியாசத்த செஞ்சதே கிடையாது" அப்படிங்கிறாரு. அக்ஷராபியாசம்னா, அ நாம படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. அது யாருமே பண்ணல அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பஞ்சபூதங்களுடைய கொள்கையில வந்து நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்ச விஷயம். நாளைக்கு இந்த அக்ஷராபியாசம்னா என்ன? அந்த அக்ஷராபியாசத்த எப்படி நம்ம பண்றது? எப்படி நம்ம படிக்க முடியும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம்.